பிதாவாய் தேவனுக்கு மகிமை. திருச்சபை தேவ பரிசுத்தவான்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த கால வேளையில் இயேசு பிறப்பு கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை ஸ்தோத்திரத்தை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட பண்டிகை நாட்களை வேதத்தில் சொல்லியிருக்கின்ற பிரகாரம் வீணிலே செய்கிற ஆராதனையாக செய்தோம். அந்த நாளை நாம் முக்கியப்படுத்தி ஆராதித்தோம். இன்று நாளை அல்ல, கிறிஸ்து பிறப்பை நாம் நினைவு கூற வந்திருக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அநேகர் இந்த நாளிலே கிறிஸ்து பிறக்கவில்லை, அப்படினாலே கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டாம் என்று தேவாலயங்களை பூட்டி வைத்திருக்கிறார்கள். கிறிஸ்து ஒரு நாள் உலகத்தில் பிறந்தார். என்ன நாள் என்று இல்லாவிட்டாலும் ஒரு நாள் பிறந்தார். அதை நாம் நினைவு கூறணும். அதனால் நாம் பெற்றிருக்கிற நன்மை மகா பெரியதாக இருக்கிறபடியினால் ஆமென் ஆமென் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமை பட்டிருக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கிறிஸ்து பிறந்ததினால் ஏன் உலகத்திலே பிறந்தார் என்பதை நாம் நினைவு கூறும்படி சில வசனங்களை தியானிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு பாலகனாய் பிறந்தார் என்று சொல்லி இந்த நாளிலும் பெரும்பகுதி கிறிஸ்துவை ஆராதிக்கிற மக்கள் அந்த பாலகனையே நினைவு கூர்ந்து பாலகனை போல அப்படியே தாராட்டி அப்படி பாடுகிறதும் அப்படி பேசுகிறதுமாக இருக்கிறது என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. அவர் பாலகனாய் பூமிக்கு வந்த நோக்கம் என்ன, அந்த நோக்கம் நம்மிலே நிறைவேறி இருக்கிறதா என்று தேவனை ஆராதிக்கிற மக்கள் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் இந்த லோகத்தில் வந்த நோக்கம் என்னிலே நிறைவேறி இருக்கிறதா? உலகத்தில் பிறந்தது உண்மைதான். அவர் என்னுள்ளத்திலே பிறந்திருக்கிறாரா, என்னுள்ளத்திலே வந்திருக்கிறாரா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு உண்டு. நாம் அனைவரும் இயேசுவின் பிள்ளைகளாக அவருடைய பிறப்பின் மேன்மையை அறிந்தவர்களாய் மாத்திரமல்ல பெற்றுக்கொண்டவர்களாகவும் நாம் தேவ சமூகத்தில் இன்று காணப்படுகின்றோம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் பூமிக்கு வந்ததினால் பூமியில் என்ன ஆயிற்று? சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த சந்தோஷத்தினால நாம் எல்லாம் நிறைந்திருக்கின்றோம். நானும் நிறைந்திருக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றி வயல்வெளியிலே மந்தையை காத்துக் கொண்டிருந்த தேவ தூதர்களுக்கு தூதனால் அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது தூதர்கள் அவர்கள் தோன்றும் போது அவர்களுக்கு ஒரு பெரிய பயம் உண்டாயிற்று, ஒரு பெரிய வெளிச்சம் உண்டானது. அதை கண்டபோது கலங்கினார்கள். அவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறதை நாம் இங்கே பார்ப்போம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரைக்கும் வாசிக்கலாம். வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இங்கே 3 காரியங்களை நாம் முக்கியமாக அறிகிறோம், வாசித்திருக்கிறோம். 12வது வாக்கியத்திலேயும் அடையாளம் காண்பித்திருக்கிறது. அதாவது அவரை முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். அதுக்கு அடையாளம் என்ன? துணிகளிலே சுற்றி கிடைத்தீர்கள். தேவனுக்கு மகிமை. இன்று கிறிஸ்து பிறப்பை நினைவு கூற நாம் வந்திருக்கின்றோம். அவர் எங்கே பிறந்தார், எப்படி பிறந்தார், அவருடைய நிலைமை என்ன என்கிறதை நான் நேற்று இரவு ஒரு சம்பவத்தின் மூலமாக அறிந்தேன். அதாவது அவரை நியாயப்பிரமாணத்தின்படி அவரை தேவாலயத்துக்கு கொண்டு போனார்கள், அது நிறைவேற்றும்படியாக.
அங்கே கொண்டு போகும்போது என்ன செய்யணுமா, பிள்ளைகளை கொண்டு போகும்போது பலி செலுத்தணும். ஆனப்படினால அதாவது அங்கே அவர்கள் செலுத்தின பலி என்ன, 2 காட்டுப்புறா அல்லது 2 புறா குஞ்சு. இது ரொம்ப ஏழை எளியவர்கள், ஏவாதவர்கள், முடியாதவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம். மற்றவர்களெல்லாம் அதாவது பெரிய பெரிய ஆடு மாடு ஆடு இப்படிலாம் கொண்டு பலி செலுத்துவார்கள். ஆனால் அவருக்கு பலி செலுத்துவது இதுதான். நான் பின்னால சொல்லுகிறேன். தேவனுக்கு மகிமை. இன்று நாம் பார்க்கின்ற காரியம் என்ன என்றால், இயேசு உலகத்தில் பிறந்த காரியம் என்ன, அவர் மனுமக்களை ரட்சிக்கும்படி இரட்சகனாய் பிறந்தார் என்று எழுதியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை. இன்று நம்முடைய தியானத்துக்கு இந்த வசனம் தான் நமக்கு தரப்படுகின்றது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால அதாவது இயேசு உலகத்தில் எதற்கு வந்தார், மனுமக்களை ரட்சிக்கும்படியாக. அவர்களுக்கு ரட்சிப்பு இல்லாதபடியினால் ஆதாமுடைய சாபம், ஆதாமின் மேல் உண்டான அந்த அதாவது தெய்வீக இழப்பு, அவர் தேவனுடைய சமூகத்தில் குளிர்ச்சியான நேரத்தில் இந்த தேவனோடு மகிழ்ந்து களை கூர்ந்து கொண்டிருந்தார். ஆனபடினால் அவர் மீறுதல் பண்ணினபடியினால் என்ன போயிட்டு, தேவனோடு உள்ள ஐக்கியம் போனதும் சமாதானம் போயிட்டு என்று நாம் காணுகின்றோம். சந்தோஷம் போயிட்டு. தேவனோடு வாழ்கின்ற ஒரு மனிதன் தேவனை இழந்து விட்டால் அவனுக்கு எப்படி இருக்கும் என்று அனுபவிக்கிறவர்களுக்கு தான் தெரியும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சிறிய தவறு செய்து விட்டாலும் அவனுக்கு இருக்கிற சமாதான அளவு குறைகிறதும் அனுபவிக்கிறவர்களுக்கு தெரியும். தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் அதாவது அந்த சமாதானத்தை அதாவது அதற்கு காரணமாக இருந்த அந்த பாவத்தில் மீறுதல் இருந்தவர்களை மருமக்களை ரட்சிக்கும்படியாக ரட்சித்து அவர்களுக்கு அவருடைய மெய் சமாதானத்தை கொடுக்க இயேசு பாலகனாய் தோன்றினார். மேற்பர்களுக்கு அறிவிக்கப்பட்ட காரியம் என்ன என்றால், இன்று அதாவது தாவீதின் ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். பாவத்தில் வாழுகின்ற மக்களை ரட்சிக்க வேறொரு மார்க்கம் இல்லை, வேறொரு மார்க்கம் தோன்றவில்லை, வேறொரு மனிதர்கள் எழும்பவில்லை என்று நாம் காணுகின்றோம். அதன்படினால மனுமக்களை ரட்சிக்க பாவமில்லாத, பாவம் அறியாத பரிசுத்தமுள்ள தேவன் இந்த உலகத்தில் மானிடராய் அவர் பிறந்தார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இங்கே எழுதுகிறார் பாருங்க. 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது அவர் இப்படி எழுதுகிறார். ஏன் இப்படி எழுதுகிறார் என்றால், அவருடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பை, அந்த விடுதலையை, அந்த சமாதானத்தை இவர் மூலமாக, இயேசுவின் மூலமாக அவர் பெற்றுக்கொண்டபடியினால, அதாவது இயேசு உலகத்தில் எதற்காக வந்தார் என்று அந்த வார்த்தை அவரது ஆணித்தரமாக எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமான வசனம் இது என்று அவர் சொல்லுகின்றதை நாம் இங்கே வாசிக்கலாம். வாசிப்போம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அது உறுதிப்படுத்துறது. இது உறுதியான வார்த்தை, உறுதியான வார்த்தை. இயேசு உலகத்தில் எதற்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க இரட்சகனாக வந்தார். அறிவிக்கப்பட்ட செய்தி தான், இரட்சகர் பிறந்திருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ பேருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறதை காணுகின்றோம். நியூஸ்ல கேட்கிற, பேப்பர்களை படிக்கிறோம், பார்க்கிறோம். இன்ன தலைவர் பிறந்த நாள், அது லீவ் விடப்படுகிறது பிள்ளைகளுக்கெல்லாம், கம்பெனிகளில் லீவ் விடப்படுகிறது, இவளெல்லாம் வருகின்றது. ஆனால் அவர்கள் யாரையும் ரட்சிக்க வரவில்லை. அவரை யாரையும் ரட்சிக்க முடியாது என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. அப்படினால அப்போஸ்தலனாகிய பவுல் ஏனது சொன்னார்? 16வது வசனத்தையும் கூட வாசிக்கலாம். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகி என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். தேவனுக்கு மகிமை. அவர் என்ன சொல்லுகின்றார்? பாவியிலும் பிரதானமான பாவியாக இருந்த என்னை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் வந்தார்.
அந்த இயேசுவினுடைய பிரமாணத்தினால அவர் என்ன சொல்லுகின்றார்? நியாயப்பிரமாணம் என்னை பாவத்திலிருந்து ரட்சிக்கவில்லை, என்னை விடுதலையாக்கவில்லை. அந்த நியாயப்பிரமாணம் எனக்கு ஒரு வாத்தியாராக அது இருந்தது. என்ன, இது செய்தால் பாவம், இது செய்தால் பாவம் என்று சொல்லித் தருகிறதாக இருந்தது. ஆனால் என்னை ரட்சிக்கவில்லை என்று அவர் சொல்லுகின்றார். தேவனுக்கு மகிமை. இயேசு கிறிஸ்துவினால் அவர் சந்திக்கப்பட்ட போது, அதாவது சந்திக்கப்பட்ட பிறகு அவர் உண்டான மாறுதல்களைத்தான் அவர் நிறுவனங்களில் எழுதுகிறதே நாம் பார்க்கின்றோம். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. அவைகளை என்னை விடுதலையாக்கவில்லை, ரட்சிக்கவில்லை. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று விடுதலையாக்கி என்று சொல்லுகின்றார். அப்படினால்தான் அவர் அதை சொல்லுகிறார். அதாவது எல்லா அங்கீகரிப்புக்கும் இது பாத்திரம். இயேசு கிறிஸ்து அதாவது பாவிகளை ரட்சிக்க வந்தார் என்ற அனுபவம் என்னில் உண்டாயிருக்கிறது. பிரமாணத்தை நன்றாக படித்தேன், அவைகளை எல்லாம் கை கொண்டேன். ஆனால் எனக்கு ரட்சிப்பு இல்லை, விடுதலை இல்லை, எனக்கு விடுதலை கிடைக்கவில்லை. ஆனால் இந்த மாபெரும் மகானுடைய இவருடைய பிறப்பு நிமித்தமாக, இவர் மூலமாக நான் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அதனால் தான் சொல்லுகிறார், இது எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமான வார்த்தை. இது எல்லா அங்கீகரிப்பு, எல்லாரும் அங்கீகரிக்கக்கூடிய இது வார்த்தை என்று அவர் சொன்னார். ஹல்லேலூயா. இன்று நாம் எல்லாரும் அந்த சாட்சியா தானே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த இயேசு பிறந்ததினால் நம்மில் உண்டான காரியம் என்ன? அந்த ரட்சிப்பு நம்மில் ஏற்பட்டது. ஆதாமின் மீறுதலினால் உண்டான மீறுதல், பாவம், கட்டு, சாத்தானுடைய பிடி உலகம் முழுவதும் அது மூடிக்கொண்டது. அதிலிருந்து மனிதனை விடுதலையாக்க, ரட்சிக்க இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. இந்த செய்தி மேய்ப்பர்களுக்கு முதலாவது அறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பயப்படாதீர்கள். அதாவது உங்களுக்கு சந்தோஷம் இல்லை அல்லவா? அந்த சந்தோஷத்தை நிறைவாய் தருவதற்காக அதற்கு இடையூறாயிருக்கிற பாவத்திலிருந்து உங்களை ரட்சிக்கும்படியாக, மருமக்களை ரட்சிக்கும்படியாக பாலகனாய் இயேசு பிறந்திருக்கிறார். அன்று இல்லாத பாவத்தை செய்வதற்காக அல்ல, இன்றுதான் எல்லா பாவங்களும் நடக்கும் கிறிஸ்தவர்கள் மத்தியில். எத்தனை மனிதர்கள் ரோட்டில் கிடப்பாரு. இப்போ நீங்க ரோட்டில் நடந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கிறிஸ்துமஸ் கேட்பாங்க, அதாவது எப்படி இருந்து கிறிஸ்துமஸ்? அடேப்பா என்ன இருந்து அந்த கடையில் அதாவது குடிச்சம் பாருங்க, விடுகிற வரைக்கும் என்னன்னே தெரியாம போதையில கிடந்தேன். எல்லாம் மறந்துட்டு, கடன் மறந்துட்டு, உலகம் மறந்துட்டு, பிரச்சனை மறந்துட்டு, எல்லாம் மறந்துட்டு சொர்க்கத்தில் இருந்த மாதிரி இருந்து அந்த சந்தோஷத்தை தானே அனுபவிக்கிறாங்க. அந்த சந்தோஷம் அல்ல. நாம ஒரு காலத்தில் இருந்தோம், இப்படி இல்லை. ஆனால் இந்த துணி எடுக்கிற விஷயத்தில், ட்ரெஸ்ஸில் நாங்கள் பிள்ளைகள் ஜாஸ்தி. அதுபடியால் ஒருவருக்கு பார்த்து கொண்டு எடுத்துக்கொண்டு வந்த பெற்றோர்கள் எடுத்து கொடுத்த துணியெல்லாம் காற்றுல பறக்கும், அப்படி எடுத்து வீசுறது, அப்படியெல்லாம் இருக்கும். அப்படின்னு எத்தனை குடும்பங்களில் நடக்குதோ. அதாவது கோயிலுக்கு அன்றைக்கு வீட்டில் இந்த பிரச்சனையில் சண்டை போட்டு கோயிலுக்கும் போயிட மாட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்கும். அதற்கு இயேசு வரவில்லை. இயேசு இந்த பூமியில் வந்த நோக்கம் என்ன? அதாவது மனுமக்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருளும்படியாக இயேசு மானிடனாய் பிறந்தார். அது என்னிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அவர் தந்த பொன்மொழியாகிய ஜீவ பிரமாணம் என்று பாவம் மரணம் என்கிற கட்டிலிருந்து விடுதலை ஆக்கிட்டு என்று அவர் சொல்லுகின்றார். அந்த இயேசு பெருமானுடைய பிறப்பினால உண்டான மகத்துவத்தை பற்றி அவர் கடைசியில் சொல்லுகின்றார். கிறிஸ்துவனுடைய அச்சடையாளத்தை சரீரத்தில் தரித்திருக்கிறேன். அதற்காகத்தான் இயேசு வந்தார். மறுபடியும் ஆதி மனிதன் இழந்து போன தெய்வீக உறவை, ஆதி மனிதன் இழந்து போன தேவ சாயலை
மீண்டும் மனிதருக்கு கொடுப்பதற்காக இயேசு பூமிக்கு வந்தார். உங்களிலும் என்னிலும் அதை நடப்பித்துக் கொண்டிருக்கிறபடியினால் நாம் சந்தோஷப்பட்டு கைகூற வேண்டும். மகிழ்ச்சியோடு தலைமிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். வேதம் சொல்லுகின்றது, நீங்கள் பெற்றுக் கொண்டவர்களானால் பெற்றுக் கொள்ளாதவர்களைப் போல ஏன் மேன்மை பாராட்டுகிறீர்கள் என்று கேட்டிருக்கிறது அல்லவா? ஆனபடியால் பெற்றுக் கொண்டவர்கள் பெற்றுக் கொள்ளாதவர்களைப் போல ஏன் காட்சி அளிக்க வேண்டும்? தேவனுக்கு மகிமை. நாம் பிறர் மத்தியில் பெற்றுக்கொண்டவர்களாக இயேசுவை வாருங்கள். அவர் ஒருவர்தான் இரட்சகர், அவர் ஒருவர்தான் மருமக்களை விடுபடாத காரியத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். எத்தனை மனிதர்கள், பெரிய பெரிய கனத்துக்குரிய மனிதர்கள் அற்பமான காரியத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் பழகி பார்த்தால் தெரியும், சாதாரண காரியம் அது அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றது. அதிலிருந்து யாரும் விடுதலையாக்க முடியாது. பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்துக்கும் இந்த சந்தோஷத்தை உண்டாக்கி நற்செய்தி அறிவிக்கிறேன். இன்று இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த சந்தோஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தருவதற்கு அவர்களை ரட்சித்து அந்த சந்தோஷத்தை தருவார். நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்வோம். கிறிஸ்து பிறப்பை நாம் நினைவு கூற வேண்டும், கண்டிப்பாக நினைவு கூற வேண்டும். இதை அறியாதவர்கள், அதாவது பத்தியம், உப்பில்லாத பத்தியம், புளிப்பில்லாத பத்தியம், உரப்பில்லாத பத்தியம் சொல்லுவாங்கல்ல, அந்த பத்தியத்தில் இல்லை. நான் இதை இயேசுவை பற்றி தியானிக்கும் போது அதுதான் என்னுடைய உள்ளத்தில் பேசுகிறது. இயேசு ஒரு நாள் பிறந்தார் அல்லவா? நாளை நாம் முக்கியப்படுத்துவது கிடையாது, தேவையில்லை. நாளை முக்கியப்படுத்த வேண்டிய தேவையில்லை. மத்திய சுசல படித்து பார்ப்பீர்கள் என்றால், அடிக்கடி படிப்பீங்க இல்லையா? அதில் நுட்பமாய் படிக்கும் போது என்ன வருது என்று, கன்னிமரிய மகளை கடவுள் என்று கும்பிடுகிறாங்க. அது எவ்வளவு பெரிய தவறு என்று அவர்கள் உணரவில்லை. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவர்கள் அங்கே சென்று வெள்ளைப்போளம், தூபவர்க்கம் போன்ற இப்படிப்பட்ட உற்சவங்களை கொண்டு வந்து இயேசு அவருடைய தாயாரின் குழந்தையும் கண்டு, அதில் என்ன எழுதியிருக்கு வாசிங்க, அதாவது அதை பணிந்து கொண்டார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாயும் மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டார். அவர்களை அல்ல, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, அந்த ஈன்றெடுத்த அந்த அம்மாவை அல்ல, அதாவது அவர் பாலகனாய் இரட்சகனாய் உலகத்தில் தோன்றினார் அல்லவா, அதை பணிந்து கொண்டார்கள். பிள்ளையும் தாயும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. நாம் நாளை, அந்த நாளை இல்லை, அதைத்தான் பாலகராய் வந்து அதைத்தான் நம்ம நினைவு கூற வந்திருக்கின்றோம். உலகத்தில் பாலகனாய் தோன்றிய நோக்கம் என்ன? ரட்சிக்க, மருமக்களை ரட்சிக்க முடியாது. யார் யார் அவரை ஏற்றுக்கொள்கின்றார்களோ, தெய்வமாக ஏற்றுக்கொள்கின்றார்களோ, அவருடைய வழியை யார் பின்பற்றுகிறார்களோ, அவர்களெல்லாம் எப்பேற்பட்ட கொடிய பாவிகளாயிருந்தாலும் அவளை ரட்சிக்க தேவகுமாரன் வந்தார். அவர் இன்றும் அதை செய்து கொண்டே இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் அடிக்கடி சொல்லுவேன், எவ்வளவோ சொல்ல முடியும். அதில் ஒன்று என்ன என்னிடத்தில் மறக்காமல் இருக்கிறது. ஒரு மனிதன், ஒரு கொலைகார மனிதன், ஒரு மனிதனை கொலை செய்ய வேண்டும் என்று குத்திய போது அவனுடைய குடல் சரிந்து நடுத்தருவில் விழுந்து கிடந்தான். அவனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போட, இப்படி கொஞ்ச நாள் சிறையிலே அவனை வைத்திருந்தது. சிறையில் இருந்தான். சிறையில் இருந்து அவனுடைய சுபாவம் மாறவில்லை. சில வருடங்கள் கழித்து வெளியே வந்த பிறகு அவனுடைய பார்வையெல்லாம் பழைய பார்வைதான். அப்படி இருந்தான். அப்படி இருக்கும்போது இன்னும் ஏதாவது செய்வானோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தது. எப்படி அவனுக்கு ஒரு காலரா வியாதி அட்டாக் பண்ணது.
அட்டாக் பண்ணி சாகும் தருவாயில் ஆனான். சாகும் தருவாயில் இருக்கும்போது நாங்கள் அப்போதான் அந்த ஊழியத்துக்கு பாஸ்டர் பாம்பல் வந்திருக்காங்க. நாங்கள் எப்போதான் அந்த ஊழியம் அங்கே ஆரம்பித்தேன். நிறைய பேய்கள் ஓடுது, நோய்கள் சுகமாகுது, நிறைய பேர் அப்படி வர்றாங்க இம்மைக்கு நன்மைக்காக. அப்போ அந்த ஊரில் சில சொல்லியிருக்காங்க, அந்த பையங்க ஜெபம் பண்ணுறாங்களே அங்கேயே கொண்டு போகக்கூடாதா, அவன் சாக போகிறான்னு டாக்டர் கைவிட்டுட்டாரு என்று சொன்னபோது அவர் கொஞ்சம் அறிவு இருக்கும்போது சொன்னார்கள், அங்கே வரமாட்டேன் என்று அவர் மறுத்தார். எப்படி அவர் மதிமயங்கி இருக்கிற கடைசி நேரத்தில் தூக்கி கொண்டு அங்கே போட்டார்கள். ஜெபம் பண்ணினோம், அவருக்கு ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுத்ததை அவர் அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இயேசுதான் எனக்கு கடைசி நேரத்தில் உயிர் தந்தார். அவர்தான் என்னை குணமாக்கினார், என்னை ரட்சித்தார், இந்த பிணையிலிருந்து என்னை விடுதலையாக்கினார் என்று சொல்லி இயேசுடைய பிரமாணங்கள் எல்லாம் கை கொண்டார். அவர் ஒரு புகைப்பிடிக்கிறதுல பெரிய நிமிடம். தேவனுக்கு மகிமை. அவரிடத்தில் தான் எல்லாரும் தீப்பெட்டியும் பீடியும் கேட்பாங்க. அவர் டீ குடிக்க போவார் காலையில். அங்கே இவர் மனம் திரும்பிய பிறகு அங்கே குளிர்காலம், அவர் டீ கூட ஒரு பீடி கொடுப்பா அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், என்கிட்ட பீடி கிடையாது. அதுன்னு அப்படி சொல்கிறேன், கடையில் இல்லாவிட்டாலும் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்காது. இல்லை, நான் பழைய தங்கியா இல்லை, இப்போ வேற ஆள். இல்லையா, வேற ஆளு. அது என்னப்பா வேற ஆளு? இவர் வரமாய் சொன்னார், இயேசு என்னை ரட்சித்தார். அதாவது இந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கிறார், என்னை ரட்சித்தார். அவர்தான் தேவன். சாட்சி, எத்தனை சாட்சிகள் வேண்டும் என்று பிறவி போன்ற எனக்கும் அவர் தரிசனமானார் என்று அப்போஸ்தலன் சொல்கிறார் அல்லவா, அதான் சாட்சி. அவர்தான் சொல்லுகின்றார், அதாவது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். உங்களை இந்த இம்மைக்குரிய காரியங்களிலே மகிழ வைப்பதற்கு அல்ல, குடித்து வெறித்து கர்த்தர் பிறந்தார் கரியும் சோறும் தந்தார் என்று அப்படி கிடையாது. அந்த சந்தோஷம் அல்ல, மனிதனுக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை, பாவக்கட்டிலிருந்து விடுதலை, ரட்சிப்பை அருளும் தேவன் நமது இயேசு. அவர் உலகத்தில் பாலகனாய் வந்த நோக்கம் அதுவே என்று நாம் வேதத்தில் பார்க்கின்றபடினால் ஆண்டவரை நான் சொல்கிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு சென்றார்கள். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் கரெக்டாக அந்த நேரத்தை பயன்படுத்தியிருக்காங்க. போகும்போது அந்த தேவாலயத்துடைய பிரதான வாசலில் ஒரு பிரவிச்சப்பாணியை கொண்டு தினமும் வைப்பாங்க. தூக்கிட்டு வந்து வாசலை போகிற இடத்துல எல்லாத்தையும் காணிக்க பிச்சை கேட்பான். அது அந்த ஊராருக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த ஆலயத்தவர் எல்லாருக்கும் தெரியும், சப்பானியாக இருந்தவன் என்று. பிரவிச்சப்பாடி. தேவனுக்கு மகிமை, தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்று ஒரு நாள் இவர்கள் தேவாலயத்துக்கு போகும்போது வழக்கம் போல இவர்களை கண்டோட கையேந்தினான். ஏன்னா இவர்கள் பெரிய ஆட்களும் பெரிய நீள சட்டைகளும் பெரிய பாக்கெட்டுகள் வைத்திருக்க நிறைய வைத்திருப்பாங்க, நமக்கு நிறைய தருவாங்க என்று சொல்லி எண்ணி கையை நீட்டினார்கள். பேதுரு சொன்னார், என்ன வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது, அதை தருகிறேன். நீ என்ன பிச்சைக்காரனாயிராமல், பிறரிடத்திலே கையேந்தாமல், மனிதனை நம்பி வாழாமல் இருப்பதற்குரிய அந்த கிருபையை தரும் தேவன், அந்த இயேசுவின் வல்லமை எங்களில் இருக்கிறது, அதை தருகிறேன் என்று சொல்லிக் கொண்டு அவர் தொடர்ந்து பிரசங்கிக்கிறார். அப்போ சொல்லி அவனை தூக்கி விட்டார். அவருடைய கால்களுக்கு இரண்டுகளும் பிறன் கொண்டு அவன் குதித்து நடந்து தேவாலயத்துக்குள்ளே கர்த்தரை மையப்படுத்த. இதை கண்டவர்கள் சாலமோனுடைய மண்டபத்தில் எல்லாரும் கூடினார்கள். நாம் தலைமுறையாக பார்க்கின்ற இவன், இந்த நம்முடைய தலைமுறையில் பார்க்கிற இவன் பிச்சைக்காரனாக அல்லவா இருந்தான், அது மாத்திரமல்ல சப்பானியா அல்லவா இருந்தான், தூக்கி கொண்டு போகிறதும் தூக்கி கொண்டு வைக்கிறதுமா இருந்தது.
இவன் எப்படி நடந்தான்? இயேசு ரட்சிக்கிறவர், அவர் ரட்சிக்கிறவர், பாவிகளை ரட்சிக்கிறவர். ரட்சித்து அதனால் உண்டான சாபங்களை, அதனால் உண்டான நோய்களை, அதனால் உண்டான கேடுகளை, குறைவுகளை நீக்கி போடுகின்ற தேவன். மனித வாழ்க்கையில அதாவது வருகின்ற பற்பல காரியங்களுக்கு எல்லா காரியங்களும் பாவத்தினால் அல்ல, பாவத்தினால் வருகிற பல சாபங்கள் உண்டு. அதிலிருந்து மனிதனை விடுதலையாக்க ரட்சிக்கத்தான் இயேசு வந்தார். எல்லாரும் ஆச்சரியமாய் அப்போ அவர் முதலிருந்தே பிரசங்கம் பண்ணினார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் போன யூதர்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கத்தை கேட்டவர்களுக்கு அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்தை வாசிக்கலாம். அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். தேவனுக்கு மகிமை உண்டா. ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுகிறார். நம்ம அங்கிருந்து 3ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்து படித்துக் கொண்டு வரும்போது அங்கே நடந்த புதுமையை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த விடுதலை, இந்த ரட்சிப்பு, இந்த பிறவி சப்பானியை நடக்க பண்ணினது எப்படி என்று அவர்களை நோக்கி பார்த்தார்கள். எங்களை பார்க்க வேண்டாம், நீங்கள் சிலுவையில் அறிந்த, நீங்கள் ஆகாதென்று தள்ளின அந்த கல்லு மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அவர் மூலமாகத்தான் இந்த ரட்சிப்பு. அப்படினால் என்ன சொன்னார்கள்? அவரால் என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று ஆணித்தரமாக பேசினார்கள். நீங்கள் கண்கூடாய் பார்க்கிறீர்கள் அல்லவா, இந்த மனிதன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து மேற்கொண்டு சப்பானியாயிருந்தான். நீங்களாம் பிச்சை போட்டீங்க, பிச்சை எடுத்து பிழைத்துக் கொண்டிருந்தான். பாருங்க, இயேசுவின் வல்லமை, இயேசுவினுடைய வல்லமை, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த அவருடைய வல்லமை இந்த பிறவி சப்பானியை நடக்க பண்ணிட்டு ரட்சித்து இவர் மூலமாகத்தான் மருமக்களுக்கு ரட்சிப்பு உண்டு. இவரை யார் யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ரட்சிப்பு உண்டு. பாலகனாய் தொட்டில் வைத்து இன்று அவர் பாலகனாய் இருக்கிறது போல, இவர்கள் அவரை ரோராட்டி தூங்க வைக்கிறது போல இன்று பண்டிகை கொண்டாடப்படுகிறது பெரும்பகுதி இடங்களில். தேவனுக்கு மகிமை. ஒரு அருமை சகோதரன் ஒரு கிறிஸ்துமஸுக்கு பிறகு என்னை பார்க்க வந்தார், எங்களை பார்க்க வந்தார். அப்போ அவர் கையில் ஒரு கட்டு போட்டிருந்தார். அப்போ என்ன சகோதரனை கையில் கட்டு போட்டுருங்க? அவர் சொன்னார், கர்த்தர் கூடு செய்தேன், கர்த்தர் கூடு செய்தேன். கர்த்தர் கூடு செய்யும் போது அதாவது அந்த கத்திகையில் என்ன கர்த்தர் கூடு, கர்த்தர் கூடுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதாவது ஒரு கூடு செய்து அதற்குள்ளே இயேசுவை பாலகனாக கிடத்தி தூதர்களெல்லாம் நிற்கிற மாதிரி, ஆடு மாடு நிற்கிற மாதிரி இப்படியெல்லாம் வைத்து பண்டிகை கொண்டாடுகிறது உண்டல்லவா கர்த்தர் கூடு. கருங்கல்ல தான் இந்த கர்த்தர் கூடு ரொம்ப ஃபேமஸ். தேவனுக்கு மகிமை. அதுக்கு அரசாங்கமே பரிசெல்லாம் கொடுக்கிறது உண்டு. தேவனுக்கு அப்படி லட்சக்கணக்காக செல்லப்படி கர்த்தர் கூடு. இந்த பண்டிகை நாட்களில் என்ன செய்யப்படுகிறது? கர்த்தருக்கு கூடு செய்து அந்த கூட்டுக்குள்ளே அவர் அடைத்து வைக்கிறது. தேவனுக்கு மகிமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பதான் விவரமாக கேட்டேன்னு சொன்னார். இப்படி கர்த்தர் கூடு செய்யும் போது செதுக்கும் போது கையில் வெட்டிட்டு அப்படி ஆச்சரியமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை எத்தனை வகையாக கொண்டாடுகின்றார்கள், எத்தனை வகையாக நினைவு கூறுகின்றார்கள், எப்படியெல்லாம் நடக்கிறது என்று நான் பார்க்கிறேன். கோவில் எடுத்துக்கிட்டாச்சுன்னா அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது தண்ணியை போட்டு லெவல் இல்லாமல் ஒரு மனைவி ஒரு கைப்பிடித்து கொண்டு நடனாடு. இப்படி கோவில் அங்கே கிறிஸ்துமஸ் அதான் பெரிய பெரிய எப்படி இருந்து ரொம்ப அருமையாக இருந்தது இந்த கிறிஸ்துமஸ். அருமையானவர்களே, இதற்காக இயேசு வந்தார். இயேசு இதற்காகவா பூமிக்கு வந்தார்? உன்னை அந்த அருவருப்பில் இருந்து, அந்த முறைகேடில் இருந்து உன்னை ரட்சிக்க அல்லவா அவர் வந்தார். அன்றைக்குத்தான் எல்லா பாவத்தையும் செய்கிறாயா என்று ஆண்டவர் கேட்பார். எவ்வளவு வருத்தப்படுவார் பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். Hallelujah. நம்முடைய கண்களை கர்த்தர் திறந்ததுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. 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 அது சொல்லுங்க பாஸ்டர், இதுல எனக்கு விடுபட முடியவில்லையே, இந்த பாவத்திலிருந்து என்னால் விடுதலை பெற முடியவில்லையே, அது என்னை மேற்கொள்கின்றது, எவ்வளோ பிரயாசப்பட்டு பார்க்கிற முடியவில்லையே, ஜான் ஏற முழவு சருக என்ற பிரகாரம் இருக்கிறது என்று சொல்லுகிறவர் நாம் கேட்கிறோம். அவர்களுக்கு நாமும் சொல்லணும், இவரால் இல்லாமல் வேறொருவராலும் விடுதலை கிடையாது. விடுவிக்கப்பட முடியாது. டாக்டர் கூட சொல்லிவிட்டாலும் எருமை குடிச்சீங்கன்னா சத்தே போயிருவீங்க, நுரையீரல் பாதிக்கப்பட்டு போயிட்டது, புகை பிடிக்காதுங்க என்று சொன்னாலும் முடியவில்லையே. மனைவிக்கு பயந்து, பிள்ளைகளுக்கு பயந்து வெளியே போய் ஒழித்து குடிக்கிறவங்க இருக்காங்கல்ல உலகத்தில். இந்த சத்தத்தை பலர் கேட்குறாங்க, அவங்களுக்கு விளங்கும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே அந்த தீமையிலே இந்த ரட்சிப்பை அதில் அந்த விடுதலை பெற முடியாமல் சொத்தே போகிறார்கள், நரகத்துக்கு போகிறாங்க. இப்படியெல்லாம் இருக்குது. ஆண்டவர் உங்களை என்னுடைய கண்களை திறந்தார், நம்மளை ரட்சித்தார். ஓ ஹல்லேலூயா. இயேசு உலகத்தில் பிறந்த நோக்கம் நம்மிலே நிறைவேறி இருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது. எத்தனை சுவாபங்களில் இருந்து, எத்தனை கட்ட பழக்கத்தில் இருந்து, எத்தனை மிருகத்தனமான சுவாபங்களில் இருந்து இன்று மருமக்களை ரட்சிக்கிறார் ரட்சகர். மேய்ப்பர்களுக்கு அறிவித்த செய்தி என்ன? இன்று உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு ரட்சகராக தாவீதின் ஊரில் ரட்சகர் பிறந்திருக்கிறார். பயப்படாங்க, கவலைப்படாதீர்கள். கவலைப்படுகிறவர்களுக்கு சொல்லுவோம், பயப்படுகிறவர்களுக்கு சொல்லுவோம், ஐயோ இனிமேல் எப்படி வாழ்வது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ரட்சகர் உலகத்துக்கு வந்திருக்கின்றார், அவர் ரட்சிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார். அந்த வழியை பின்பற்றுகிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு என்று இறைவசனம் சொல்லுகின்றபடினால் ஆண்டவர் நான் சோதரிகிறேன். ஹல்லேலூயா. கால வேளையில இயேசுவின் பிறப்பின் நாளை அல்ல, பிறப்பை, இயேசுடைய பிறப்பை நினைவுகூர, அவைகளினால் உண்டான மேன்மை என்ன, அதனால் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிற மகாபெரிய நன்மை எவ்வளவு பெரியது என்கிறதை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இந்த ஒரு குழந்தையா இல்ல, பாலகனாகவும் அல்ல, தொட்டிலும் அல்ல, மாட்டுக்கொட்டிலும் அல்ல, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் தேவன் மாட்டுக்கொட்டிலில் பிறக்கவில்லை. அவர் எங்கே பிறந்தாரா? எங்கே பிறந்தாரா? உன்னத பாட்டின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தை வாசிக்கலாம். குழந்தை பிறந்தாகிவிட்டது, அவரை தங்க வைக்க கிடத்துவதற்கு இடம் இல்லாமல் முன்னணியிலே கிடத்தினார்கள் என்றுதான் இருக்கும். இங்கே நாம் பார்க்கலாம், வாசிக்கலாம். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள். கிச்சிலின் மரத்தின் கீழே உம்முடைய தாய் உம்மை பெற்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே அவர் வரும்போது வழியிலே அவருக்கு அம்மாவுக்கு பிரசவம் ஆகிவிட்டது. அப்படினால என் பிள்ளையை கிடத்துவதற்கு சத்திரத்தில் இடம் தேடணும். அந்த சத்திரத்தில் இடம் தேடினால் சத்திரம் எல்லாம் ஃபுல்லாயிட்டு, எல்லாம் ஒரு இடமும் இல்லை, எல்லாம் ஃபுல்லாயிட்டு. அப்போ என்ன செய்யறது? அந்த மாட்டு தொழுவில் சொல்லுகிறத விட குதிரைக்கு இறை போடுகிறாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த முன்னணியிலே அந்த புல்லுகளெல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மிருகத்துக்கு, அந்த புல்லுகளுக்கு மேல துணியை விரித்து அதில் தான் அவருக்கு கிடைத்திருந்தது. அவர் இன்று அப்படி அல்ல, இன்று மகிமையின் ஜோதியாக அவர் இருக்கிறார். மகிமையானவராக அவர் இருக்கிறார். அப்படினால அவரை யார் தேடுகிறார்களோ, அவரை யார் கூப்பிடுகின்றார்களோ, அவரை யார் நம்பி இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் ரட்சிக்கிறார். உங்களையும் என்னையும் அப்படி ரட்சித்திருக்கிறார், ரட்சித்துக் கொண்டே இருக்கிறார்.
தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இரட்சகரை தியானிக்க நாம் வந்திருக்கின்றோம். அல்லேலூயா. இயேசு உலகத்தில் வந்த நோக்கம் மருமக்களை ரட்சிக்க முடியாக என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகின்றபடியினால் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ரட்சிப்பை அதாவது அநேகர் பெற்றுக்கொள்ள முடியாமல் இயேசுவை ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதை காணுகிறோம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது இயேசு சுவாமி இப்படி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படும். போதும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுடைய பிறப்பை பற்றி அறிவித்த செய்தி என்ன? ரட்சகர் பிறந்திருக்கிறார், தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், பயப்படாதீர்கள். எல்லா ஜனத்துக்கும் அதாவது சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய, உலகத்தில் உண்டாகிற சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷம் எப்படிப்பட்டது? மிகுந்த சந்தோஷம். அதற்கு எல்கையும் இல்லை, முடிவும் இல்லை. வேதத்தில் சொல்லி இருக்கின்றது, ஒருவன் என் வழியை, என்னுடைய கற்பனைகளை ஒருவன் கை கொண்டால் அவனுடைய சந்தோஷம் எப்படி இருக்குமா? நதியை போல இருக்குமா. நதி பிரவாகித்து வரும்போது எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம் கர்த்தருக்கு பிறப்பின் மூலமாக மனுமக்களுக்கு கொடுக்கிறார். இப்ப நான் வாசிக்க கேட்டது வேதமாக என்ன சொல்லுகின்றது? ஒருவன் என் வழியை பின்பற்றினால், நான் சென்ற வழியிலே செல்வானால் அவன் ரட்சிக்கப்படுவான். தேவனுக்கு மகிமை. அவனுக்கு ரட்சிப்பு உண்டு. அப்படி இல்லாம ரட்சிப்பு கிடையாது. அதாவது இயேசு அதாவது என்னை ரட்சிக்கணும் என்றால் என்ன செய்யணுமா? அவர் நடந்த வழியிலே, அவர் தானே பரலோகத்திலிருந்து வந்தவர். அவருக்குத்தான் பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு சேர்க்கக்கூடிய வழி தெரியும். அந்த வழியை அவர் நமக்கு கற்று வந்துட்டு போயிருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வழியிலே இயேசு உலகத்திலே இரட்சகனாய் பிறந்தார். அந்த ரட்சிப்பை நான் உங்களுக்கு எப்படி அருளுவேன் என்றால், நான் நடந்த வழியிலே, நான் காட்டியிருக்கிற வழியிலே, என்னுடைய கற்பனையின்படி யார் நடக்கிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு. நாம் ஒரு காலத்திலே இயேசுவைதான் ஆராதித்தோம். நாலாம் தேவாலயத்தில் ராமழுதும் தேவாலயத்தின் வாசல தான் படுத்துக்கிட்ட ராத்திரி. எனக்கு மண்டையடி காய்ச்சல் வந்தால் வாசல் தேவாலயத்தின் வாசலுங்கிற மண்ணை தான் கரைச்சி குடிப்பேன். என்னுடைய உடம்புல புண்பொடிகள் வந்தால் என்னுடைய கோயிலில் குத்துளக்கேரியும் அந்த எண்ணெய் தான் தொட்டு போடுவோம். ரட்சிப்பு இல்லையே. அந்த நாட்களில் தான் எனக்கு ஒரு மரணம் ஏற்பட்டது ஆபரேஷன்ல. நான் சென்றது நரகத்துக்கு அல்லவா. என்னை சுரட்சிக்கவில்லையே என்று நான் சொல்லுகிறதற்கல்ல. அதான் சொல்லியிருக்கிறார், நான் நடந்த என்னுடைய வழியிலே ஒருவர் நடந்தால் அவர் ரட்சிக்கப்படுவார். அந்த வழிகாட்டி இருக்கிறார் அல்லவா. அவர் தேவகுமாரன். ஒரு மனிதன் ஞானஸ்தானம் பெறணுமானா எதுக்காக ஞானஸ்தானம் பெறணும்? பாவ மன்னிப்பு. பாவம் செய்தவர்களுக்கு தானே மன்னிப்பு. அவர்களுக்கு தானே ஞானஸ்தானம். பின்ன யார் அவர் ஞானஸ்தானம் பெற்றார்? அவர் நமக்கு ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த வழியாக வந்துதான் ரட்சிக்கப்படணும். இதுதான் வழி. இப்படி சென்று இப்படி செய்தால் தான் ரட்சிப்பு என்று அவர் வழிகாட்டி இருக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகமும் பெறணும் என்று அவர் வழிகாட்டி இருக்கிறார். அந்த வழியிலே ஒரு மனிதன் சென்று விட்டால் இரட்சகராய் உலகத்துக்கு வந்த அந்த தேவகுமாரனுடைய ரட்சிப்பு நமக்கு உண்டாயிடும். பாவத்திலிருந்து விடுதலை, கோபத்திலிருந்து விடுதலை, பலவிதமான தீமையான வைராக்கியத்திலிருந்து, தீமையான குளங்களில் இருந்து நமக்கு விடுதலை, குழந்தையாக மாற்றும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி அவர் வழிகாட்டினார். அதான் சுவாமி சொன்னார் மார்க் 16:16 அவர் என்ன சொன்னார் என்றால், இப்படி ஒரு மனிதன் செய்தால் அவன் என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். வாசிங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்.
விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக ரெண்டுல ஒண்ணுதான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அறுபடினால உங்களுக்கு இரட்சகர் பிறந்திருக்கின்றார். அவர் வந்துவிட்டு அப்படியே போகவில்லை. மனுமக்கள் இந்த மெய் சமாதானத்தை, மனிதர்கள் இந்த ரட்சிப்பை, இயேசு உலகத்தில் வந்த அந்த நோக்கத்தின்படி ஒரு மனிதர் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்யணுமா? அவர் நடந்த வழியிலே நடக்கணும். அவர் ஞானஸ்நானம் பெற்றார், பரிசுத்த ஆவி பெற்றார். அவருடைய வாழ்க்கை நமக்கு முன்பாக இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. அந்த வழியிலே யார் நடக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படினால இரட்சகர் பிறந்திருக்கின்றார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார் என்பதை அனுபவித்த அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகின்றார். நான் மகாபெரிய பாவியாக இருந்தேன், பக்தியாகத்தான் இருந்தேன், நியாயப்பிரமாணத்தை கரைத்து குடித்து நன்றாக அறிந்தவனாக இருந்தேன். ஆனால் ரட்சிப்பு இல்லை, எனக்கு விடுதலை கிடைக்கவில்லை. இந்த பெருமானுடைய இயேசுவினுடைய வழியை நான் பின்பற்றி அந்த ஜீவ பிரமாணத்தை கை கொள்ள ஆரம்பித்த போது, கை கொண்ட போது என்னை பாவம், மரணம், பாவத்தினால் ஒரு மனிதருக்கு நித்திய நரகமாகிய மரணம் இருக்கிறது. அந்த மரணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிட்டே என்று சொல்லுகின்றார். இன்று பண்டிகை கொண்டாடுகிற மக்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன? இந்த வார்த்தை நம்முடைய தேவாலயத்தில் மட்டுமல்ல, உலக அனைத்துக்கும் இந்த வார்த்தையை தொலைக்கிறது அல்லவா? இப்போ தேவனுக்கு மகிமை. அநேக காதுகள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறது அல்லவா? அருமையானவர்களே, இயேசு உலகத்திலே பாலகனாய் வந்த நோக்கம் மனுமக்களை ரட்சிக்க. நாம் பாவத்தோடு இருந்து கொண்டு மெய் சமாதானத்தை இழந்து ஜீவிப்பதற்கு அல்ல, அந்த மெய் சமாதானத்தை நிறைவாய் பெற்றுக்கொண்டு நிச்சயத்தை சுதந்திரிக்க இயேசு வழிகாட்டியாக வந்தார். இந்த ஞானஸ்நான பரிசுத்தாய் மட்டுமல்ல, வாழ்க்கையே நமக்கு அனுபவம். இன்று உங்களுக்கு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு 12வது வாக்கியத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், அதாவது பிள்ளை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருப்ப காண்பில். இதுவே உங்களுக்கு அடையாளம், இதான் அடையாளம். இயேசுவை நினைவுகூர பண்டிகை ஆசரிக்க வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் இந்த சுவாபத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக நல்ல ஆகாரம் சாப்பிடக்கூடாது என்றல்ல, நல்ல ட்ரெஸ் பண்ணக்கூடாது என்றல்ல, நம்முடைய இருதய பக்குவத்தை இங்கே பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தோம் தாழ்மையானவர்களை நோக்கி பாருங்க. அவர் உயர்ந்தவர், அவரை விட உயர்ந்து வேற யாரும் கிடையாது. அவர் தான் உயர்ந்தவர். உயர்ந்தவருக்கு மேல் உயர்ந்தவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அவர் தான் உயர்ந்தவர். அவர் அவ்வளவு உயர்ந்தவராயிருந்தும் அவருடைய பார்வையெல்லாம் எங்கே வருது? அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது, பார்த்து கொண்டே இருக்கிறது. பண்டிகை நாட்களில் பார்த்து கொண்டே இருக்கிறது, நம்மையும் பார்க்கிறது. நம்மையும் பார்க்கிறது. இந்த உடை, உணவு, இதுகள் நம்முடைய மனதில் ஏழ்மை, மனத்தாழ்மை, இவைகளை இதைத்தான் முக்கியப்படுத்துகின்றார் ஆண்டவர். வேற ஒன்றையும் பார்க்கறது இல்லை. தேவனுக்கு மகிமையாக உண்டாவதாக. அதாவது எங்களுடைய கிராமத்தில் சொல்லுவாங்க பெரியவங்க, கந்தையானாலும் கசக்கி உடுத்துக்க அப்படின்ட்டு, எல்லாம் துவைத்து கந்த துணியாக இருந்தாலும் நன்றாக கசக்கி விடு, கசக்கி கட்டிக்க, அது போதும், அழுக்கெல்லாம் பார்த்து என்று சொல்லுகிறத நான் பார்க்கிறோம் அல்லவா? அதுதான் வாழ்க்கை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று தேவன் கொடுக்கிற ஆலோசனை என்ன? இரட்சகர் பிறந்திருக்கிறார். பூமியில் ஒரு நாள் பிறந்தார். அவர் இரட்சகர். ஆதாமின் மீறுதலுக்கொப்பாக முழு உலகமும் பாவத்தில் அடைக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கின்றது. சாத்தானால் சிறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சுயமாய் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பெரிய ஞானிகளும்
கீழ்த்தனமாயிருக்கிறார்கள். அதுதான் சாலமோன் ஞானி சொன்னார். அதாவது என்ன சொன்னார்? அது கனம் பொருந்திய மனிதனாயிருந்தும் அறிவில்லாத மனிதன் அழிந்து போக மிருகத்துகப்பாக இருக்கிறான் என்று சொன்னார். கனத்துக்குரிய மனிதர்களாயிருந்தாலும் தேவனை பற்றிய அறிவு இல்லாவிட்டால் அவன் மிருகத்துக்கு சமானமாக ஆகிவிடுகிறான் என்று வேதம் சொல்லுகின்றது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் தேவன் காண்பித்த வழியிலே சென்று அவைகளை கடைபிடிக்கும் போது இயேசு உலகத்தில் பாலகனாய் வந்த நோக்கம், அந்த ரட்சிப்பு ஒரு மனிதனில் பரிபூரணப்படும் என்று வேதம் சொல்லுகின்றது. அவர் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவர் காண்பித்த வழியில் நடக்கணும். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அதாவது இயேசு சுவாமி 12வது வயதிலிருந்து 30வது வரைக்கும் ஒரு குடும்பத்தில், ஒரு ஏழை குடும்பத்தில் அவர்களை பெற்றோர்களாக மதித்து அவர்கள் கைக்குள்ள இருந்திருக்க. அதை பற்றி ஒரு பரிசுத்தவான் சொல்லுவார், எப்படி இதை நாம் கிரகிக்க, எப்படி ஜீரணிக்க? ஒரு கடவுள் வந்து ஒரு ஏழை வீட்டில் இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு, இது எப்படி? இது அனைத்தும் உங்களுக்கும் எனக்கும் பாடமாக, வழி காட்டியாக தேவன் என் நிலையிலுமே வைத்திருக்கின்றாரோ அந்த நிலையில் நாம் திருப்தியா இருக்கணும். போல அப்படி எல்லாம் இருக்கு, அப்படி இருக்காங்களே. அங்க பார்த்தா பாருங்க, கோயில் விட்டு வெளியே வரும்போது கார்ல தான் வராங்க, பெரிய ஆடம்பரமான வஸ்திரங்கள் இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குதே. நாம இல்லை, ஆண்டவர் அங்கேதான் நோக்கி பார்க்கிறார், உங்களையும் என்னையும் நோக்கி பார்க்கின்றார். அங்கே அல்ல, இங்கேதான் பார்க்கிறார். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. கந்த துணி என்றால் கந்த துணி கட்டிட்டு வர்றதுக்கு சொல்லல, பழைய துணினா பழைய துணி கட்டிட்டு வர்றதுக்கு சொல்லல. கட்டணும், நியாயமான ஆடம்பரம் இல்லாத கட்டணும், நல்லது, அது செய்யணும். ஒரு கர்த்தருடைய பிறப்பின் பண்டிகை கொண்டாடுறோமா, அன்னைக்கு நல்ல ஆகாரம் சாப்பிட நல்லது, அதனால ஒரு தப்பும் இல்லை. நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதா. இருதயம் எப்படி இருக்கணும், கர்த்தர் எப்படி வாழ்ந்தாரோ, எப்படி நடந்தாரோ உலகத்தில் இருக்கிறதுக்கு, அதாவது அப்படியே நம்முடைய வாழ்க்கையும் இருந்தால் நாம் ரட்சிக்கப்படுவோம். இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டிய காரியம் நம்மள இருக்குது. அதுபடியால் இயேசு உலகத்தில் வந்த நோக்கம் நம்மளை பரிபூர்ணமாய் நிறைவேற்றப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவர் நடந்த வழியில நடக்கும். அவர் ஞானஸ்நானம் பெற்றார், பரிசுத்தாய் பெற்றார். பின்னர் அவருக்கு சாத்தானால் சோதனை வந்தது, எல்லாவற்றையும் செய்தார். அப்படினால அவர் நடந்த வழியிலே நாமும் நடப்போம். சிமியோன் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய மனிதன் இருந்தார். அந்த மனிதனுக்கு தேவ தரிசனம் வெளிப்படுத்தலும் உண்டாயிற்று. ரட்சகர் உலகத்துக்கு வருவார், அவரை காணும் வரைக்கும் நீ மரணமடைய மாட்டாய் என்று சொன்னார் என்று அவர் சொல்லுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ரட்சகர் வருவார், அதுவரைக்கும் நீ மறிக்க மாட்டார். அவர் காத்தே இருந்தார். ஒரு நாள் அவருக்கு ஆவியில ஏவுதல் உண்டாகி இன்று தேவாலயத்துக்கு போ என்று சொன்னார். அன்றுதான் இயேசுவை 8வது நாள் தேவாலயத்துக்கு கொண்டு வந்தார்கள். எத்தனையோ பிள்ளைகள் அவ்வளவு பெரிய தேவாலயத்தில் பேரிட வந்திருப்பார்கள். ஆவியின் ஏவுதல்னால இயேசுவை தன்னுடைய கையில் ஏந்தி கொண்டு அவர் சொல்லுகிற வாசகத்தை நாம் இங்கே பார்க்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 26 முதல் சில வசனங்களை நாம் ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரண மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சிமியோனுக்கு அறிவிக்கப்பட்டது. கர்த்தர் கிறிஸ்து அவர் அப்படி ஒரு தோன்றுவார், அவரை நீ பார்க்கும் வரைக்கும் நீ மரணம் அடைய மாட்டாய் என்று எனக்கு சொல்லப்பட்டது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். திடீரென்று ஒரு நாள் ஆவியில ஏவுதல் உண்டாகி தேவாலயத்துக்கு இன்று போ
என்று சொல்லப்பட்டது சென்றார். இயேசு என்னும் முறை பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கையில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். ரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்களுக்கு தீர்க்கதரிசிகளுக்கு இந்த ரட்சகரை பற்றி வெளிப்படுத்தல் உண்டு என்று நாம் பார்க்கின்றோம். அதில் ஒருவர் சிமியோன் என்று சொல்லப்படுகின்றவர். இவருக்கு அந்த வெளிப்படுத்தல் உண்டாயிற்று. இப்படி சொன்னீரே, அந்த ரட்சணியத்தை, அந்த ரட்சகரை நான் காண முடியாது, என்னுடைய கையிலே வாங்க முடியாது கிருபை செய்தீரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சொல்லுவோம், நாம் இன்று பெற்றிருக்க இந்த ரட்சிப்பின் உபதேசம் அநேகருக்கு கிடைக்கவில்லை, அநேகர் அறியவில்லை. இந்த ரட்சிப்பின் செய்தி, இந்த ரட்சிப்பின் உபதேசத்தை நமக்கு கொடுத்த ஆண்டவர் நினைவு கூர்ந்து பாலகனை கையில் ஏந்தி கொண்டு சொன்னது போல நாம சொல்லுவோம். அல்லேலூயா, தரித்திருந்து சொல்லுவோம். அநேக அப்போஸ்தலர், அநேக தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படாது இன்று எனக்கு வெளிப்படுகிறபடியினால் உமக்கு நன்றி. அதுபடியினால் ரட்சணியத்தினுடைய கண்கள் கண்டதே என்று மகிமைப்படுத்தினான். வாசிங்க. அவரை குறித்து சொல்லப்பட்டவர்களுக்காக யோசேப்போட தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுக்கு அன்றுதானது தெரிகிறது. இந்த சிமியோன் சொல்லும் போதுதான், ஓ, இவர் இப்படிப்பட்டவரா? கொஞ்சம் தெரியும், பிறப்பு, உற்பத்தி, பிறப்பு எல்லாம் தெரியும். ஆனால் இவர் இப்படிப்பட்ட ரட்சகரா, உலகத்தை ரட்சிக்க வந்திருக்கிறாரா என்று அவர்கள் மரியம்மா யோசிப்போம் கேள்விப்பட்ட போது மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். ஓ, இப்படிப்பட்டவரா, இப்படிப்பட்டவர் பாலகன் என்னுடைய வயிற்றிலே பிறந்தாரா என்று அவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இருந்தது. வாசிங்க. இன்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுகிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளம் ஆவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். தேவனுக்கு மகிமை. அப்படி தீர்க்க தரிசனம் சொன்னார். அநேகர் விழுகிறதற்கு எழுந்திருக்கிறதற்கு. அன்று யூதர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய தோற்றம், அவருடைய பிறப்பிடம், அவருடைய காரியங்களாம் பார்த்தா விழுந்தாங்க. அவருடைய இப்ப பெரிய பெரிய ஞானிகள், பெரிய மரக்கள் இப்படி கை நீட்டிட்டு அங்க விடுறாங்க, இங்க கை நீட்டு இங்க விடுறாங்க, இப்படியெல்லாம் இருக்குல்லவா? அப்படி இல்லை, அவர் ஒரு ஏழ்மையாக இருந்தார். அதனால் அநேகர் அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள், விழுந்தார்கள் என்று நாம் காணுகிறோம். அதே நேரத்தில் அநேகர் எழுந்திருக்கிறதற்கு ஒரு காரணமாக இருப்பார் என்று வேதம் சொல்கின்றது. என்று இருக்கிற நாம் இவ்வளவு பேரும் எழுந்திருக்க அவருடைய பிறப்பே காரணம். அவர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே அதுவாக இருக்கிறது. நான் என்னுடைய அருமை சகோதரிடத்தில் சில வேளையில் எழுதில் வந்தால் சிலர் 5-6 பேர் கூடுவாங்க. அது சொல்லுகிற காரியம் அதுதான். இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம வந்துவிட்டோம் என்று எண்ண வேண்டாம். இல்லையா? பிதாயிரத்து உள்ளாட்டல் ஒருவன் தானாக இடத்தில் இந்த பாலடைந்த, இது ஒரு பாலடைந்த இடமா கிடந்த இடம், பாலடைந்த மோசமான இடமா கிடந்த இடம். யாரும் வரமாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. இந்த வழியாக குறுகியப்பட்ட நேரத்து பிறகு யாரும் போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட இடம் என்று நாம் கேள்விப்பட்டாங்க வந்தபோது, இந்த இடத்தை வாங்கின போது. இப்படி இடத்திலேயே நீங்க கோயில் கட்ட போறீங்க, இப்படி இடத்திலேயே வந்து இதான் கடவுள் சொன்னார், என்னெல்லாம் பல விதமாக சொன்னார்கள். இந்த இடத்தை ஒரு மகிமையுள்ள இடமாக மாற்றி இப்படிப்பட்ட மகிமையுள்ள வாசஸ்தலங்களை உருவாக்கி உங்களையும் என்ன இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அவருடைய அனாதி தீர்மானம். ஆண்டவர் நம்மை ரட்சிக்க சுத்தம் கொண்டிருந்தார். அந்த ஊரில் ஒரு ஆள், பள்ளத்தில் ஒரு ஆள், வெளியாவளையில் ஒரு ஆள், கருங்கல்ல ஒரு ஆள், இப்படி அங்கே ஒரு குடும்பத்துக்கு ஒன்று உண்டு. இதெல்லாம் தேவனுடைய அனாதி தீர்மானம். அதைத்தான் அவர் அந்த சிமியோன் உணர்ந்தார். அவரு
பிள்ளை பாலகனை கையில் வைத்துக்கொண்டு அவர் சொல்லுகிறார், நம்முடைய ரட்சணித்தை என்னுடைய கண்கள் கண்டது, இப்போ என்ன சமாதானத்தோடு போக விடுகிறேன், இந்த சமாதான பிரபுவை நான் பார்த்து விட்டேன். அந்த ரட்சகர் தோன்றிவிட்டார். அவர் தோன்றி வரைக்கும் நீ மறிக்க மாட்டா என்று சொன்னீர் அல்லவா, அந்த நாளை நான் கண்டதுக்காக எனக்கு சந்தோஷம், உமக்கு மகிமை என்று சொன்னார் என்று நாமும் அந்த கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்கு ஆண்டவர் முன்குறித்திருந்தார். நாம் எவ்வளவுதான் தேவனை விட்டு விலகினாலும் மறுபடியும் மறுபடியும் தேவன் நம்மை குறித்த நோக்கம், நம்மை குறித்த திட்டம், நம்மை குறித்த தீர்மானம் அவரிடத்தில் இருக்கிற நமக்கு தெரியாது. சிமியோன் குழந்தையை பற்றி சொல்லும் போது யோசேப்பும் மரியம்மாவும் ஆச்சரியப்பட்டார். இந்த பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளையா, ரட்சகரா என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அப்படினால நாம் இந்த நாட்களில் இந்த கிருபையை பெற்றுக்கொண்டதுக்காக நினைத்து நினைத்து சந்தோஷப்படணும். அற்ப காரியங்களில் மனதை அலைய விட்டுறக்கூடாது. அது ஒரு ஏமாற்று சாத்தா இதை நம்மட்டு பறிப்பதற்காக, நம்மை விட்டு எடுப்பதற்காக, நம்மை குறித்த நோக்கம் நிறைவேற விடாதபடி தடுப்பதற்கு அங்கே பார் இங்கே பார் அங்கே பார் என்று சொல். அதனால தான் கிறிஸ்துவான் எழுதினார், ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற எல்லாரும் எப்படி இருப்பாங்களாம், இச்சை அடக்கமுடையவர்களாக இருப்பார்கள். ஓடுகிறவன் அவன் லக்க நோக்கி தான் ஓடுவான். தனக்கு பின்னாலே வருகிறவன் அவனுக்கு முந்திவிடக் கூடாது என்று எண்ணித்தான் அவன் ஓடுவான். எப்படியாவது வைத்திருக்கிற அந்த வெகுமதியை பெறணும். அதுக்கு என்ன வேணும்? உலகத்தின் மேலுள்ள இச்சை, உலகத்தின் மேலுள்ள ஆசை. ஆசை என்றால் எவ்வளோ ஆசை இருக்குது. அதில் எதிலையாவது ஒன்றில் சாத்தான் திருப்புறான் மக்களை. அதனால் அப்படி விட்டுறாதுங்க. நான் பெற்றிருக்கிற அனுபவமாக பெரியது. இங்கே நாம் இன்று இருக்கிறோம் என்றால் அவருடைய ஒரு பெரிய திட்டம். உலகத்திலே பாலகனாய் தோன்றிய அந்த தேவன் உலகத்துக்கு எதற்கு வந்தாரோ அந்த நோக்கம் நம்ம முழுமையடைய. அப்போ சொன்னது போல கிறிஸ்துவின் அச்சடையாளத்தை என்னுடைய சரீரத்தில் தரித்திருக்கிறேன் என்று சொல்லும் அந்த அனுபவத்தை, அந்த ஆதி அனுபவத்தை, ஆதி மனிதனை தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கினார். அவன் அதை இழந்து விட்டான். அதை திரும்ப மனிதனுக்கு கொடுக்கத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அதை மறுபடியும் மனிதனுக்கு கொடுத்து அந்த தேவ சாயலுக்கு நேராய் நடத்தி அவரோடு கூட அங்கே உலகத்தில் உட்கார வைக்கிறதுக்கு அவருடைய பிறப்பதற்கு காரணம் என்று வேதம் சொல்கின்றபடினா, கர்த்தருடைய பிறப்பின் பண்டிகை நினைவு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் அந்த நோக்கத்தோடு கர்த்தர் சந்தித்திருக்கிறார். இதை நாம் பற்றிக் கொள்வோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இன்னும் ரட்சிக்கப்படணும். அடிக்கடி சொல்றது ரட்சிக்கப்பட்டுட்டேன் என்று யாரும் சொல்லக்கூடாது. ரட்சிக்கப்பட்டுட்டேன் என்று சொல்லக்கூடாது. என்ன பல சுபாவங்கள் இருக்குது, பல சுபாவங்கள் பழைய சுபாவங்கள் இடையிலே வந்துடுது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம், ரட்சிக்கப்படுவோம். பூரண ரட்சிப்பு ஒன்று இருக்கிறது அல்லவா? ரட்சிப்பை தரதான் தேவகுமாரன் வந்தார். அதான் வார்த்தை சொல்றது, முடிவறிந்து நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஆமா, அதான் அந்த ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டவர்கள் முடிவரைக்கு நிலைத்திருந்தால் தேவகுமாரன் வந்த நோக்கம் பரிபூரணமாய் நம்மிலே நிறைவேறிவிடும். அந்த ரட்சிப்பை தருவதற்கு வந்த ஆண்டவர் இந்த காலையில நாம் நினைவு கூற வந்தோம். அவர் ரோகத்துக்கு வந்த நோக்கம் மனுமக்களை ரட்சிக்கும்படியாக, ரட்சித்து அந்த உன்னதமான சமாதானத்தில் எப்பவும் உலகத்தில் திருத்தரம் இருக்கலாம், உலகத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், பயமுறுத்தல் எது இருக்கலாம், அதில் உள்ளத்தில் ஒரு ஐஸ்வர்யமாகிய சந்தோஷம். அதுதான், அதுக்குத்தான் ஆண்டவர் உலகத்தில் வந்தார். வேறு எந்த சந்தோஷமும் நிரந்தரமானது அல்ல. ஒரு நாள், 2 நாள், சில நாள், சில மாதம், அவ்வளவுதான்.
அதுக்கு பிறகு அது இல்லை. இந்த சந்தோஷம் அப்படி இல்லை. வர 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 என்ன செய்வான் என்கரேஜ் ஆகிட்டே இருக்கும். ஆண்டவர் வார்த்தை சொன்னது, உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படியாக, உங்களுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கும்படியாக நீங்கள் என்னுடைய வழியை பின்பற்றுங்கள், பிரமாணத்தை கை கொள்ளுங்கள். அதுதான் அதுதான் நம்முடைய சந்தோஷம். இயேசு உலகத்தில் இருந்த நோக்கம் அதுதான். அது நம்மளே நிறைவேறல குறை இருக்கின்ற நாம் கண்டுபிடிக்க வேண்டியது அதுதான். ஆனால் அப்படினால் இயேசு எனக்குள்ளே வந்துட்டார், என்ன ரட்சித்து இருக்கிறார், இன்னிலே அந்த பரிபூர்ணம் இல்லையே என்கிறதை உணர்ந்து நாம் செய்ய வேண்டிய காரியம் இயேசு நடந்த காட்டிய வழியிலே நடக்கணும். இதை மனதில் கொண்டு நம்மில் இருக்கிற பலகீனங்களை குறித்து நாம் கவலைப்படாமல் இருந்து விடக்கூடாது. அதான் எபிரேய நிருபகர்த்தார் எழுதும்போது இப்படி அவர் எழுதுகிறார். இந்த ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை. எபிரேய நிருபகர்த்தார் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வாக்கியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ரட்சிக்கப்படாத உலக மக்களுக்கு மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறவர்களிடத்தில் பழைய சுபாவங்கள் இருக்கிறது, பழைய குணங்கள் என்று நீங்காமல் இருக்கிறது என்பதை பற்றி கவலைப்படணும். கவலைப்பட்டு பிரயாசப்பட்டு அது விடுதலை பெற பிரயாசப்படணும் என்று சொல்லி வாசிங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி ரட்சிக்கப்படலைன்னா தண்டனை தானே அப்படி இருக்குல்லவா? ஆனபடினால நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இன்னும் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட வேண்டிய பாகங்கள் இருக்கிறது, என்னிலே இருக்கலாம், நம்ம எல்லாரிலும் இருக்கலாம். அவைகளை நாம் மாற்றணும். வருடத்தின் கடைசி 15 வந்திருக்கிறபடினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, பெரிதான ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு கவலையிட்டிருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நம்ம ரட்சிப்பை குறித்து கவலையிட்டு இருக்கக்கூடாது. பூரண ரட்சிப்பு நமக்கு வேண்டும், அதற்காக பிரயாசப்படுவோம். அந்த ரட்சிப்பை பூரணமாய் பெற்றுக்கொள்ளத்தான் எங்கே கொண்டு சேர்ப்பாரான்? சபையிலே. ரட்சிக்கப்படுகிறவர்களை எங்கே கொண்டு சேர்ப்பார்? சபையில். இதுதான் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஒரே அவசரத்தை வாசித்து விடுகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாட்களில் அறிய வேண்டிய காரியம், இந்த பூர்ண ரட்சிப்பை அடைய நமக்கு திருச்சபை அவசியம். திருச்சபை இல்லாமல் ஒரு மனிதன் பரிபூர்ணப்பட மாட்டான். தனித்து வாழுகிற ஒரு மனிதன் ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியாது, முடியாது, நிச்சயமா முடியாது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு இரட்சகராய் தோன்றினார், அவர் நமக்கு வழிகாட்டினார். இந்த ரட்சிப்பை பெறுவதற்கு எப்படி என்று வழிகாட்டினார். அந்த வழியை நாம் பின்பற்றுவதற்கு நமக்கு சத்திய வேதம் நம்முடைய கையில், எல்லாருடைய கையிலும் இருக்கிறது. இதில் தான் அவருடைய வழி, அவர் நடந்த வழியெல்லாம் இங்கே தான் இருக்கு. இதை நாம் செய்வோமானால் அந்த ரட்சிப்புக்கு நேராக நம்ம தினமும் நடத்துவோம் என்று வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47வது வாக்கியத்தை மட்டும் வாசிக்கலாம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை, ரட்சிக்கப்பட்டவர்களை அல்ல. இதை இன்று நம்முடைய அருமையான மூத்த ஆவிக்குரிய தலைவர்களும் கூட ரட்சிக்கப்பட்டவர்களை என்று எழுதுகிறார்கள். நூல்களில் நான் பார்க்குறோம் அல்லவா, ரட்சிக்கப்பட்டவர்களை சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று எழுதுகிறார்கள். சபைக்கு வெளியே ரட்சிப்பு இல்லை, ரட்சிக்கப்படுகிறவர்களை ரட்சிக்க பூர்ண ரட்சிப்பை கொடுக்கணும்னு யார் யார் ஆண்டவர் முன்குறித்திருக்கிறாரோ அவளை எங்கே கொண்டு வருகிறார்? சபையிலே. இன்ஜினியரானோ டாக்டராகனா கல்லூரிக்கு போகணும் இல்லையா? அங்கே தானே இருக்காங்க சொல்லி தர்றவங்க, நடத்துகிறவங்க, அந்த நிலைக்கு நம்ம ஆளாக்குறவங்க அங்கே தானே இருக்காங்க. அங்கே தான் போகணும், அங்கே தான் கொண்டு சேர்ப்பாங்க. நல்ல கல்லூரி எங்கே, நல்ல ஸ்கூல் எது, என்னதான் பிள்ளைகளை கொண்டு சேர்க்குறோம், பிள்ளைகள் அந்த ஸ்டேஜ் அடையணும்ன்ட்டு. ஆனப்படினால உங்களையும் என்னையும் ஆண்டவர் அந்த பரிபூர்ண ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தி நம்மை பூரணப்படுத்த, ரட்சிக்கப்படுகிற நம்மை அவருடைய சபையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். சபையினுடைய ஆளுகைக்குள்ளிருந்து
தேவன் நமக்கு கொடுக்கிற கிறிஸ்துவனுடைய வழியை பின்பற்றி அந்த ரட்சிப்பை பூரணமாய் பெற்றுக்கொள்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248 A, தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 94895299462.